அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு மனுஷங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். எந்த ஒரு மனுஷங்களும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பா விடுதலை தருவாரு. ஏசப்பா பாத்தீங்கன்னா எரிகோன்னு ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. ஏசப்பா கூட சரியான கூட்டம். ஏன்னா ஏசப்பா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பெரிய பெரிய அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாரு. கண்ணில்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தாரு, நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க வச்சாரு, நிறைய அற்புதம். அப்படி ஏசப்பா போயிட்டே இருக்கும்போது ஏசப்பா ஃபாலோ பண்ணிட்டு நிறைய கூட்டம் போயிடுச்சு. ஏசப்பா ஃபாலோ பண்ணி அந்த கூட்டத்துல ஒருத்தர் தான், அவன் பேரு பர்திமேயு. அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனுக்கு பிறவியில இருந்து அவனுக்கு கண்ணு குருடு. கூட்டம் எல்லாம் வரது பார்த்தாரு. அவன் கத்துறான், இங்க யாரு வரா, இங்க யாரு வரான்னு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இயேசு இந்த பக்கம் வராருன்னு. அந்த குருடன் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டுக்கிறான். இயேசுன்னு ஒருத்தர் இருந்துகிறாரு, ஏசப்பா நிறைய பேருக்கு சுகம் தந்துகிறாரு, முடவனை நடக்க வச்சிருக்கிறாரு, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறாருன்னு அந்த குருடன் வந்து கேள்விப்பட்டுக்கிறான். கேள்விப்பட்டு அந்த குருடன் ஏசப்பா ஏசப்பான்னு கத்துறான். அவன் இவன் கத்துறதை பார்த்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கம்முனுக்கு சொல்றாங்க, கத்தாத 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 கத்தாதுன்னு. ஆனா அந்த குருடனுக்கு தெரியும், நான் கத்துற சவுண்ட் மட்டும் ஏசப்பா கேட்டுச்சுன்னா ஏசப்பா எனக்கு சுகம் தருவான்னு அந்த குருடனுக்கு தெரியும். அவன் இன்னும் அதிகமா கத்துறான், ஏசப்பா 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 ஏசப்பான்னு. இந்த சப்ப ஏசப்பா கேட்டுது, யாரு என்ன கூப்பிடுறா, அவனை கூட்டிட்டு வாங்கன்னு அந்த கூட்டத்துக்கிட்ட ஏசப்பா சொன்னாரு. அந்த குருடனை திட்டு அந்த கும்பலே போயிட்டு, இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நடக்க போகுது, ஏசப்பாவே அவனை கூப்பிடுறாரு, வா ஏசப்பா கிட்ட போலான்னு அந்த பர்திமேயு என்கிற அந்த குருடனை ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஏசப்பா கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு. அந்த குருடன் சொல்றான், எனக்கு வந்து பிறவில இருந்தே கண் பார்வை இல்லை, எனக்கு கண் பார்வை வேணும்னு. உடனே ஏசப்பா சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி ஏசப்பா அவனுக்கு கண் பார்வை கொடுக்குறாரு. ஏசப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு, நீ வந்து என்ன நம்பினதுனாலதான் உனக்கு கண் பார்வை கிடைச்சதுன்னு. இதே போல இந்த சத்தத்தை கேட்டு யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு நொடி பொழுது ஏசப்பா நம்பினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாவா, 20 லட்சம் ரூபாவா, 30 லட்சம் ரூபாவா, எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க உங்க மனசுக்குள்ள உங்க வாய் தோணு சொல்றதுக்கு அசிங்கமா இருந்தா கூட நீங்க உங்க மனசுக்குள்ள நீங்க ஏசப்பான்னு சொன்னா ஏசப்பா உங்களுக்கு இப்ப ஒரு விடுதலை தருவார். சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்க இருக்கிற நாங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பா கிட்ட ஒரு பெரிய அற்புதம் நாங்க பார்த்துக்கிறோம். அதனால நாங்க வந்து ஏசப்பா பத்தி சொல்றதுக்கு வந்துக்கிறோம். பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு. ஏசப்பா கிட்ட நாங்க வந்து இலவசமா நிறைய பெற்றிருக்கிறோம். நிறைய சுகம், குடும்பங்களை சமாதானம் இல்லாம இருந்தது, ஏசப்பா எங்களுக்கு சமாதானம் கொடுத்துக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது ஒண்ணு சமாதானம். ஒரு மனுஷன் கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரி, ஆனா சமாதானம் இல்லைன்னா அவனால நிம்மதியா இருக்க முடியாது. அந்த சமாதானத்தை ஏசப்பா இன்றைக்கு கொடுக்க நல்லவரா இருக்கிறாரு.